ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். இது சிஸ்லிஸ் கிச்சன். இந்த வாரம் நான் செய்ய போகிறது பருப்பு உருண்டை குழம்பு. அதுக்கு தேவையான பொருட்கள்: கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு ஊற வச்சுருக்கேன், காஞ்ச மிளகா, பூண்டு, இஞ்சி, கொத்தமல்லி, தக்காளி பழம், வெங்காயம், பச்சை மிளகா, கறிவேப்பிலை, மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சள் தூள், தேங்காய், முந்திரி பருப்பு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, பட்டை, லவங்கம், ஏலக்கி, பெருங்காயம், சோம்பு. இவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். அடுத்தது குழம்புக்கு அரைக்க வேண்டிய பொருட்கள்: தேங்காய், முந்திரி பருப்பு, ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு. இது மூணும் அரைக்கணும். அடுத்தது தக்காளி பழமும் நல்லா அரைச்சி வைக்கணும். அவ்வளோதான். இப்போது பருப்பு உருண்டைக்கு வேண்டிய பொருட்கள்: இப்போ கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு இது 2 மணி நேரம் நான் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சுட்டு இதை வடிகட்டிடணும். வடிகட்டிட்டு இந்த பூண்டு, இஞ்சி, கறிவேப்பிலை, காஞ்ச மிளகா இத்தனை நாளையும் இதில் போட்டுட்டு கூட ஒரு டீஸ்பூன் சோம்பும் போட்டுட்டு நல்லா அரைக்கணும். தண்ணியே ஊற்றக்கூடாது, தண்ணி இல்லாமல் அரைக்கணும். கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி வைக்கணும். அது கூட அரைச்சி முடிஞ்சிட்டு பெருங்காயம் ஒரு டீஸ்பூன் போட்டுடணும். போட்டுட்டு இது நல்லா உருட்டிட்டு சின்ன சின்ன உருண்டையாக பண்ணிவிட்டு நம்ம இட்லி பானையில் வேக வைக்கணும். அதுதான் இப்போ செய்ய வேண்டியது. உப்பு, பெருங்காயம் போட்டுட்டு நல்லா பிசையணும். பிசைஞ்சிட்டு நம்ம உருட்டக்குள்ள நம்ம ரொம்ப டைட்டாக உருட்டக்கூடாது, கொஞ்சம் லூஸாக உருட்டணும். ஏன்னாக்கா ரொம்ப டைட்டாக உருட்டினாக்கா நம்மளுக்கு அது இதுவாகிடும், ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதனால சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிட்டு சும்மா அப்படி ரொம்ப ஸ்லோவாக இப்படி உருட்டி எண்ணெய் தடவி தட்டில் இப்படி வேக வைக்கணும். ஏன்னா டைட்டாக உருட்டிட்டாக்கா குழம்பு செய்யக்குள்ள குழம்பு ரொம்ப இந்த உருண்டைங்க ரொம்ப ஹார்டாக இருக்கும், சாப்பிட நல்லா இருக்காது. நம்ம குழம்பு கொதிக்கக்குள்ள இதை இட்லி பாத்திரத்தில் வேக வைக்காமலே செய்யலாம். ஆனால் சிலருக்கு அது உருட்டி போடக்குள்ள உடஞ்சிரும்ன்ற ஒரு பயம் இருக்கும் இல்லைங்களா? அதனால தான் நான் இப்படி செய்கிறேன். இப்போ ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றணும். நல்லெண்ணெய் ஊற்றினா தான் டேஸ்டாக இருக்கும். எண்ணெய் காயிட்டோம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ பட்டை, லவங்கம், ஏலக்கி இதெல்லாம் போட்டிருக்கிறேன். அடுத்தது வெங்காயம் போட்டுடலாம். வெங்காயமும் பச்சை மிளகாவும் போட்டிருக்கிறேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். இப்போ மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சள் தூள் இத்தையும் போட்டுடலாம். இப்போ நம்ம இது உருண்டைக்கு அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, இது கொஞ்சோண்டு நான் வச்சிருக்கிறேன். அத்தையும் இதில் போட்டுடலாம். கொஞ்சோண்டு கொத்தமல்லி, கறிவேப்பிலை போட்டுடலாம். எண்ணெய் நல்லா மெதுங்கி வருது பாருங்க. இப்போ தக்காளி பழம் போட்டுடலாம். இப்போ தேவையான உப்பு போட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கலாம். இப்போ நம்ம நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றணும், பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது. நல்லா கொதிக்கட்டும். இப்போ குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம இந்த உருண்டைங்களை போட்டுடலாம்.
ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ தேங்காய் நம்ம அரைச்சது ஊற்றிடலாம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே வேகட்டும். சுவையான பருப்பு உருண்டை குழம்பு தயார். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? இது வந்து நம்ம சேமியா, இட்லி, தோசை, சாதம் எது கூடனா சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். சிலர் வந்துட்டு இது புளிக்குழம்பு மாதிரி செய்வாங்க. ஆனால் நான் கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சுருக்கேன். நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நன்றி.